நினைப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கு, உள்ள எண்ண ஓட்டங்கள்லாம் அடர்த்தியா இருக்கு. ஆனா சைலன்ஸே தெரியல. சைலன்ஸ், நல்ல சமாதி அனுபவம், டெத்து, ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாமுமே ஊற்றுக்கள். அதுதான் உண்மையான ஸ்தலம். நிர்விகல்ப சமாதியில் என்ன ஆக போறது? வெளியிலேருந்து வர ஒலியும் கேட்கப்பட போறதில்லை. உள்ளேந்து நினைப்புகளுக்கும் அர்த்தமற்றவைகள், தனித்த ஜீவனும் கிடையாது. அப்படின்னா யார் இருக்கான்றது கூட தெரியாத வெறும் இருப்பு. அந்த இருப்பு வெறும் சும்மா இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியும். என்னவாவோ ஓயாம இயங்கிக் கொண்டே இருக்கு, துடித்துக் கொண்டே இருக்குது, அவ்வளவுதான். ஆனா எதுவாகவும் மாறாமல் அதுவாகவே இருத்தல் தான் சமாதி அனுபவம். அந்த சமாதி அனுபவம்ன்றது என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு டெத். வாழும் பொழுதே என்ன சொல்லுவாங்க? டை பிஃபோர் யூ டை. ஹம்மர் பூத்துக்கு என்ன சொல்லுவாங்க? டை பிஃபோர் யூ டை. இறப்பதற்கு முன்னால் இறந்து விடு. எது இறக்கணும்? இங்க தனித்து ஒருவனும் இல்ல, தனித்த எண்ணங்கள் அனைத்தும் இறக்கணும், தனித்த உணர்ச்சிகள் அனைத்தும் இறக்கணும், தனித்த பதிவுகளா வாழும் தன்மைகள் அனைத்தும் இறக்கப்படணும். தனித்த காணல்களுக்கு இங்க அருகதே இல்லைன்னு தெரியணும். ஆன்ம ஒளியே இவனை ஃபர்ஸ்ட் அந்நியப்படுத்தி ஒரு இருட்டு பிரதேசமா உள்ள விழுந்து இவன் காணும் காட்சியாக இதற்கு ஒரு காட்சியும் வைத்துக் கொண்டிருக்கிறது. பார்க்கப்பட்டதும் பார்ப்பவனே, கேட்கப்பட்ட ஒலியும் கேட்பவனே, அவனுக்குள்ள அடக்கம்னு அர்த்தங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எல்லாம் அட்வான்ஸ்டு தான். கேட்க கேட்க போயிடும், உள்ள உணர்ந்து 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 போயிடும். ஏன்னா உள்ள இருக்கிற வஸ்து அப்பேற்பட்ட வஸ்து. அதுக்கு அது அறிவு பொருளே. அதனால இங்க யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது, குறைச்சே மதிப்பீடு போட முடியாது. அதுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா அது பூரண பொருள். அடிச்சு பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? தானே ஞானமான பொருளாம், மெய்ப்பொருளாம், மெய்ஞானமாம். தானே மெய்ஞானமாம். மெய்ஞானம்னா என்ன? உண்மையான அறிவு பொருளாம், பூரண வஸ்து. அகண்டமா தேசமும் என்னென்னவோ ஊர்களும் பூமியில பூலோகத்துல அங்கங்க என்னென்னமோ அமெரிக்காவும் கண்டங்களும் இதெல்லாம் இருக்கிறது. எவ்வளவு அறிவு குழப்பம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மயக்கம் தெரியுமா? எல்லாம் வார்த்தைகளா வேற இருக்கு, வார்த்தைகளா தான் இருக்கு. அமெரிக்கான்னு ஒன்னே என்னமோ ஒரு இமேஜ் வரும், நியூயார்க்னு ஒண்ணு என்னமோ இமேஜ் வரும் அசோசியேட்டிவ் திங்கிங்ல. நாம எப்படி எப்படிலாம் அதை படிச்சுட்டோமோ அந்த காட்சிகள் வரும். அதுக்குள்ளெல்லாம் சுருக்கி அந்த ஜீவத்தன்மையை மாறி இருந்திருப்போம் நம்ம. இது எல்லாமே நம்மள கண்டப்படுத்தி சுருக்கி பிடிச்சு வச்சிருக்கு. விசாரம் என்ன பண்ணுது? எல்லா முடிச்சுக்களையும் உடைச்சு அவன் அக்கண்டமாக்குறது, பரிபூர்ண வஸ்துவாக்குறது, அமைதியில போய் சேர்க்கிறது, ஒளியில போய் சேர்க்கிறது. இருட்டிலேருந்து ஒளிகேஷன் போறது, சத்தத்திலேருந்து, நினைவுகளிலிருந்து, உணர்ச்சிகளிலிருந்து பூரண பொருளான அமைதிக்கான அழைக்கப்படுறது. பகவான் அற்புதமா வித்தியாசத்தை சொல்றார். மெய்ஞானமாம்ன்றது பொருள் தான் ஒருவனே, ஞானமாம் தானே மெய். நானாவாம் ஞானம். நானாவாம் ஞானம் காட்சிகளாகவும் ஒலிகளாகவும் பதிவுகளாகவும் சுட்டறிவுகளாகவும் பதிஞ்சிருக்கிற அனைத்தும் அஞ்ஞானமாம். நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். புரியுதுங்களா? சுட்டறிவு இந்த தேகத்து மூலமா நம்ம அடைந்தது அத்தனையும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். தப்பு வழியில வேகமா போயிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்கிறோமோ தப்பு வழியில நம்மளே குறுக்கி 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 பல தடை கற்களா போட்டு இறுக்கி இறுக்கி முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். அதுதான் சொல்றார். நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம், பொய்யாம் அந்த ஞானமுமே. அவைகள் அனைத்துமே பொய். ஒரே பொருள் மெய். என்ன பொருள்? தான். தாண்ட பொருள் என்ன? சிவ தத்துவமே. அதுவே
அமைதிதான், ஒளிதான். அதுல இருந்து எது உற்பத்தி ஆனாலும், ஒரு எண்ணம் உற்பத்தி ஆச்சுன்னா கூட அந்த எண்ணம் உண்மை கிடையாது. ஏன்னா அதுக்கு நிழலே கிடையாது, பூரண பொருள். அது அஞ்ஞானத்தினோட ரேகையே கிடையாது. இந்த புத்தியோட சேர்ந்தாதான் அது எண்ணமா மாறும். இந்த புத்தி பிடிச்சு பிடிச்சு பழக்கம். ஒளிய அப்படியே திறந்து விடுறதுக்கு இதுக்கு தெம்பில்லை. ஏன்னா இதனோட இருப்பே போயிடும். அதுக்கு முன்னாடி அதை ஏதோ கருத்தா மாற்றி விமர்சித்து தனதாக்கி கொள்ளணும், தன்னுடைய அறிவாக்கி கொள்ளணும். அதனால புத்தி ஓயாம இயங்கி பழகிருக்கு. இங்க புத்தி கைவிடணும். புத்தி கைவிடுறதை பத்தி தான் சொல்றாரு. எல்லா ஞானமும் அஞ்ஞானம். இது எதுவுமே ஞானம் கிடையாது. ஒரே ஒரு பொருள் என்ன, பூரண பொருள் என்ன, நீ. எதுவுமற்ற, என்ன என்னால் என்னோட எதுவுமே அற்ற வெறும் இருப்பு. அந்த வெறும் இருப்பு இப்பவும் இருக்கு. இப்ப நம்ம தூங்கிட்டு இல்ல, இப்ப பூர்ணமா இருக்கு. இது கேட்க கேட்க நிறைய உங்களுக்கு ஆக்சுவலா நிறைய விழுந்துரும். இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற தியானத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலா ட்ரெமெண்டஸ் சைலன்ஸ். அதுதான் அனைத்து சராசரம் தான் நீங்க நினைச்சு பாருங்க. அனைத்துமே அது, காலம் தேசம் எல்லாமே அனைத்தும் அது. புரியுதா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை பொண்ணு தங்கத்துக்கு ஒப்பிடுறாரு. தங்கத்திலிருந்து பலவிதமான ஆபரணங்கள் பண்றோம். எல்லா வடிவத்தில் வேறுபடுறதை தவிர அது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தங்கம். தோடுன்னு சொன்னாலும் தங்கம், மூக்குத்தின்னு சொன்னாலும் தங்கம், செயின் சொன்னாலும் தங்கம். உண்மை பொருள் என்ன? தங்கம். இந்த அணிகள், அந்த பெயர்கள் உண்மை அல்ல. எது உற்பத்தியானாலும், எது ஸ்புரித்தாலும் ஸ்புரணம் உண்மை. ஸ்புரணம் என்ன? துடித்தல் உண்மை. துடிப்பு இல்லாம இல்லவே இல்லை. அதுதான் சொல்றான். இந்த ஸ்பந்த காரிகை இந்த சிவன் உபதேசம் பண்றதே இதுதான். கிஞ்சித் சலனம் அப்படின்றார். துளியோண்டு அசைவான். ஆனா அந்த அசைவே அசைவற்றது மாதிரி இருக்குமா? ஆனா அதுதான் அசைவு. ஸ்பந்தனம் ச கிஞ்சித் சலனம். ஸ்பந்தனம்னா அந்த துடித்தல், ஸ்புரித்தல், கொஞ்சோண்டு அசைகள். ஸ்வரூபாத் ச யதி வஸ்து அந்தராக்கிரமணம் தத் சலனம் ஏவ ந கிஞ்சித்வம். கிஞ்சித்வம் என்ன? அதனோட நீங்க உள்ளுக்குள்ள ஆழ்ந்த தியான சமாதியில போனீங்கன்னா எண்ணம் வரும். எண்ணம் முக்கியம் அல்ல. எண்ணம் வரதே அங்க உள்ள அறிவு பொருள் இருக்கு. அதனாலதான் எண்ணம் வரும். எண்ணம் முக்கியம் அல்ல. வந்த உற்பத்தியான வார்த்தை முக்கியம் அல்ல. நினைவுக்கு வந்த பழைய பதிவு முக்கியம் அல்ல. அந்த ஒலி முக்கியம் அல்ல. அந்த ஒலி குறிக்கும் பொருளோ நிலையோ உணர்ச்சியோ கூட முக்கியம் அல்ல. ஒலி, உணர்ச்சி, பழைய பதிவு அதெல்லாம் முக்கியமாச்சுன்னா நீங்க அந்த ஜீவன் அர்த்தம். புரிஞ்சுதா? அந்த ஜீவத்தன்மையா நீங்க இருந்தா அதெல்லாம் முக்கியமாயிடும். என்னுடைய நினைவு, நான் நினைச்சுட்டே இருந்தேன், நான் பேசிட்டே இருந்தேன், எனக்கு யோசிச்சேன்னா அப்படின்லாம் பேசுறதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஆளாவே இருக்கும். பேரறிவு இறங்கி ஒரு அல்ப விஷயமா மாறுது. அதுதான் அவர் சொல்றாரு. அவர் ந கிஞ்சித்வம் நோ சேத் சலனமேவ ந கிஞ்சித். அசைவுதான். நீ அது ரொம்ப அல்பமா எடை போற்றாதே அப்படின்றார். பெரிய அசைவுதான். ஆன்மாவுக்கு விளக்கம், டெஃபனிஷனே என்ன சொல்றாங்கன்னா அததி இதி ஆத்மா அப்படின்றாங்க. அதத்தின்னா என்ன அர்த்தம்னா அசைந்து அசையாமல் இருப்பதாம். ஒரு தோற்றமாத்திரமா, தோற்றத்துக்கே நம்ம ஆட்டம் கண்டுடுறோம். உள்ள ஒரு ஞாபகம் வந்தா என்ன ஆயிடுது? நம்ம ஆடி போயிடுறோம். நாளைக்கு என்னன்னு பண்ணணும்,
மறந்திருந்தோம் நாள் பூரா, திடீர்னு ஞாபகம் வருது. திடீர்னு ஞாபகம் எங்க இருந்து வருது? எங்க யார் மறந்திருந்தாங்க? நினைப்பு மறப்ப எங்கேயோ இருக்கு. மறப்புன்றது என்ன? மறப்புன்றது பூரண சுரூபம், பூரண இருப்பு. நீங்க தனித்த உடம்பா டகால்னு மாறணும்ட்டு அந்த நினைப்பு வருது. மறப்பு என்ன? அது நினைப்பா மாறுறது. அது பத்து அவர் என்ன ஆகும்? என்ன வேலை பண்ணியிருந்தாலும் டகால்னு அதை விட்டுட்டு உடனே நாளைக்கு பண்ண வேண்டியது அரேஞ்ச் பண்ணு, ரெடி பண்ணு அப்படின்னு பண்றோம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சம்பந்தமானதெல்லாம் பண்ணணும். அதை பத்தி நம்ம சொல்ல, ஆன்ம விசாரத்துல இதெல்லாம் என்ன பண்றோம்? கூறு போட்டு பாக்குறோம். இப்படி எல்லாம் நம்மள உணர்ச்சி மயமா ஆக்கி வெளித்தள்ளி கண்ணை கொண்டு உடம்ப கொண்டு இயங்குதலே கர்மாவே அறியாமை. நான் தான் பூரண பொருள்னா நான் எதுக்கு இயங்கணும்? தனித்து இந்த தேகத்தை நம்பி நான் ஏன் இயங்கணும்? ஏன் சிந்திக்கணும்? சிந்தனை மயமா இருக்கேன்னா அறியாமைக்கு ஆட்பட்டிருக்கேன்னு அர்த்தம். தோற்றங்களாக மாறிவிட்டேன்னு அர்த்தம். தோன்றிய பொருள்களாக மாறிவிட்டேன்னு அர்த்தம். அவன் ஆடுற லீலைக்கு ஆடின்னு இருக்கேன்னு அர்த்தம். அவனை பார்க்கறத விட்டுட்டேன்னு அர்த்தம். அந்த தீரத்தன்மை கூடலன்னு அர்த்தம். இன்னும் உணரலன்னு அர்த்தம். சிதறுதல் எப்படி வரும்? அவன் விளையாடி பார்க்கறான். என்ன அவனுடைய சுபாவமே என்ன? லீலை தான். அசைச்சுட்டே இருக்கிறது அவன் லீலை. பொறுமா ஒரு ஊஞ்சல் ஆடிண்டே இருந்தா எப்படி இருக்குங்க? நிக்காம ஊஞ்சல் ஆடிந்தா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இறங்குவீங்க? எப்படி நிலம் இருப்பீங்க? அந்த மாதிரி கண்ணதாசன் பாட்டுதான். அவனை அழைத்து வந்து ஆசையனும் ஊஞ்சலிலே அப்படின்னு வரும். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு, அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இந்த பாட்டு அப்படியே நல்லா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அவரு. கோடானு கோடி யோனிகள். யோனிகள்னா என்ன அர்த்தம்னா பிறக்கும் தலங்கள், உருவெடுக்கும் இடம், கருவறை. கோடானு கோடி யோனிகள், கோடானு கோடி பிறப்புகள். பிறந்து 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 அந்த வாசனை ஓயாததுனால இவன் மனத்துல இருக்கிற ஆசையில இவனே அல்லல் பட்டு மாட்டி சித்திரவதை அனுபவிக்கிறத கண்ணதாசன் பார்த்துட்டு இப்படி பாடுறான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். தத்துவம் தான் உள்ள இப்படித்தான் இது இயங்குறது. ஆன்மாந்த பொருள், அறிவு பொருள் இயக்குனராக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இயக்குனர் மாத்திரம் இல்ல, செட்டும் அவரே, நடிகர்களும் அவரே, ஆடியன்ஸும் அவரே, கதையும் அவரே, இயக்கமும் அவரே, கருவும் அவரே, அந்த தளமும். புரியுதா? ஆனா அந்த பெரிய அமைப்பு இந்த சின்ன மனிதன்ற மனத்துல ஃபுல்லா அதனுடைய பவர் அத்தனை இருக்குதுனால இவன் என்ன பண்றான்? தனக்கே எல்லாம் இருக்க மாதிரி நினைச்சுக்கிறான். அங்கதான் பெரிய கோடு இருட்டுல போய் ஃபுல்லா விழுந்துறான். தான் சிந்திக்கிறதுனால தனக்கே சிந்திக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, தனக்கே இயங்கும் கெப்பாசிட்டி இருக்கு. தானே இயக்குனர், தானே இயக்கம், தானே நடிகனாவும் நடிக்கலாம், தானே கதை வசனம் எழுதலாம், தானே கேமராமேனாவும் இருக்கலாம், தானே காஸ்டியூமராகவும் இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு பல்வித திறன்களும் தன்மையில இருக்க மாதிரி இவன் நினைச்சுக்கிறதுனால வர பிரச்சனை ஒண்ணு கூட கிடையாது.
எல்லாம் எல்லா காலத்திலும் இருந்துட்டே இருக்கு அவங்கிட்ட. எல்லா காலமும் இருந்துட்டு இருக்கு. ஞானம் வந்தவங்களுக்கும் ஞானம் வராதவங்களுக்கும் என்ன தெரியாது? ஞானம் வந்தவனுக்கு வந்த க்ஷணத்திலிருந்து தேகம் விழுந்தாலும் சரி விழலைனாலும் சரி எப்பவும் அவன் ஃப்ரெஷ். அதனால இது ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துட்டு இருக்கணும், இது ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கணும். அந்நியமா ஒரு தேசம் கிடையாது. அந்நியமா அந்நியப்படுத்துற எண்ணமா வந்துதானே அது பயங்கரமான பொய். ஊற்றுக்கண்ண ஒழுங்கா கவனிக்கல, ஞானமே சரியா அடையல, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அந்நியத்தை நாடவே மாட்டான். அது பேர் தான் வைராகியம். எல்லா கழிப்புமே தானுன்ற இந்த பேரமைப்பான பேருடர்வான ஆன்மாக்குள்ளே தான் நடக்கும். அனைத்து ஏதாவது பேச்சு நடந்தா கூட அது கூட தான் தர்க்கம் நடக்கும். எனக்கே புத்தி பக்கத்துல, எனக்கே அறிவு வரல, என்ன ஏன் அறியாமையா வச்சிருக்க அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் கூட அங்கதான் கேட்போம். ஏன்னா அதுதான் அனைத்துக்கும் சோர்ஸ். அனைத்தும் அதிலே நிக்குது. அனைத்தும் பொண்ணை தவிர ஒரு அணிகலனுக்கும் தனி இருப்பே கிடையாது. திருப்பி திருப்பி உருக்கி உருக்கி பொண்ணுதான் பெஸ்ட். புரியுதா? அந்த மாதிரி சொல்றது. ஸ்பந்தனா மீன்ஸ் some sort of movement. Some sort of movement. ஏதோ ஒரு அசைவு. If there is movement from the essential nature of the divine towards another object, it is definite movement, not some sort. Otherwise, movement itself would be nothing. Therefore, spanda is only a throb, a heaving of spiritual rapture in the essential nature of the divine, which excludes all succession. இங்க என்னன்னா எல்லா கலைகளும் எல்லா திறன்களும் அவன் தான். அதனால இங்க அங்கேருந்து ஒண்ணு எனக்கு ஒரு ஞான சக்தியா ஒரு பாட்டு திறன் வருதுன்னு வச்சுங்க, கவிதை ஏற்றம் திறன் வந்ததுன்னு வச்சுங்க, எனக்கு என்ன இது மூலமா வார்த்தைகள் வந்தா கூட அதுலேருந்து உடனே விஷயம் புரிஞ்சவங்க டிட்டாச் ஆயிடுவாங்களாம். என்று கிடையாது. ஒரு நடிப்பு திறன், சூப்பர் நடிப்பு திறன் வந்ததுன்னா கூட எந்த கிடையாது. அப்ப நான் அவன் தான் நடிச்சிருக்கணும், எனக்கு தெரியாது. ரொம்ப சின்சியரா டிசோன் பண்ணிடுவாங்க. டிசோன் பண்றதுன்னா தனக்கு ஓனர்ஷிப் இருந்ததுனால அதை ஒதுக்கல, ஓனர்ஷிப்பை நிராகரிக்கல, இல்லவே இல்லை, என்னைக்குமே கிடையாது, எந்த ஒரு க்ஷணத்திலையும் கிடையாது, அதிகாரியே கிடையாது. இதுல டீப்பா போக போக என்ன சொன்ன, ஆபாச விமர்சனம், ஆபாச பிரகாச ஆபாசம், இல்லாட்டி ஆபாச விமர்சனம். ஆபாசம்னா ஒளிருதல், விமர்சனம்னா பிரதிபலித்தல். இது ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்குது. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள திருப்பி இன்னொரு மனத்தையோ இன்னொரு ஸ்தலத்தையோ நீங்க கற்பனையே பண்ணிக்கூடாது. ஏன்னா அதுவே ஒளிரும் பொருள். எது இதெல்லாம் அந்த நினைப்பை பார்க்குதோ, ஒரு நினைப்பு வரதையும் பார்க்குது, நினைப்பாவும் இருக்கு, பார்க்கப்பட்டதாகவும் இருக்குதுதான், பார்ப்பதே பார்க்கப்பட்டதாகவும் இருக்கு. அதனாலதான் இங்க அந்நியமா தேசமே இல்லை, பெரிதொரு இடம் கிடையாது. நீங்கன்னு சொல்ற அந்த உடல் அமைப்பு இடமே அந்நிய பிரதேசம். அதனால்தான் இங்கேயே வாசம் பண்ண மாட்டாங்க அவங்க. ஆன்மாவிலேயே புகலிடம், ஆன்மாவே விரையும் இடம், ஆன்மாவே சாப்பாடு, ஆன்மாவே விளையாட்டு, ஆன்மாவே காட்சி, ஆன்மாவே கேட்டல். புலன்கள் அனைத்தும் கள்ளப்புலன் ஐந்தும் காயா மணி விளக்கா எதுக்கு போயிடும்? ஆன்மாவுக்கு போயிடும். ஆன்மாவையே பிரதிபலிச்சுட்டு இருக்குமா. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு நேத்திர தரிசனம் கிடைச்சா கூட போருமா. அவரோட பார்வை ஞானமயமா ஆகின அந்த கண்கள் புற கண்களுக்கு பவர் வந்துருமா. அவருடைய பார்வை பட்டால் போரும், அவர் இருக்கும் ஸ்தலம் இருந்தால் போரும். அவங்க இத்தனைக்கு எதுவுமே மெனக்கெட்டு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வெளிச்சலதே கிடையாது, அந்நியமா ஒரு ஆளே கிடையாது. இங்க அருள் பாலிக்கிறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ உணர வைக்கிறதுக்கோ அந்நியமா ஒரு ஆளே கிடையாது. எல்லாம் உணர்ந்த சிவபெருமானே எல்லா இடமா இருக்காரு, இடமாவும் இருக்கார், அதுல இருக்கிற ஜீவர்களாவும் அவர் தான் இருக்கார். புரியுதா? இதுதான் நுட்பம். இதுல ஏகப்பட்ட நுட்பம் இருக்கு. ஒண்ணு நம்ம எடுத்துட்டு
பண்ண முடியும். அவ்வளவு டீப்பான வழிமுறைகளை அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சிலதை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க.